ஹலோ கைஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 5:49 ஆகுது. ஸோ அப்படியே ட்ரெக் பண்ணி கிளம்பியாச்சு. அது என்ன தெரியும், அப்போ செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஒரு காலையில் எழுந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு அப்படியே போகிற இந்த ஒரு இது வந்து செம்மையாக இருக்குது. 9000 ஃபீட் மேலே இருந்து வ்ளாக் பண்ணி அந்த ஒரு சன்ரைஸை பார்த்து இங்கே பாருங்களேன், எல்லா செடியிலையும் இப்படி தண்ணி இருக்குது. செம்மையாக வளர்க்குது. அப்படியே ஒரு மாதிரி தண்ணி சுட்டுது. மேலே போயிட்டு இந்த அதனால பீக் வந்து பார்க்கலாம். அது வந்து சமைச்சில் வெளியே இருந்த இதில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஐயோ அப்புறம் மேலே ப்ராப்பர்ட்டி இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்துச்சுன்னா ஜீப் வந்துடும். அப்படியே இங்கேருந்து ஜீப் சஃபாரி பண்ணி போக வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் ஜீப்பில் ஏறி கிளம்பிட்டோம். போகும்போது காட்டு பாதையில் நிறைய காட்டு விலங்கு தான் பார்க்க முடியுமான்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தோம். பட் நம்மளுக்கு அன்லக்கியாக எதுவும் கிடைக்கல, அதுமாரி பார்க்க முடியல. பட் மலை ஏறும்போது சில விஷயத்த நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்பி போனோம். அப்புறம் போக போக காடோட இது வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே பயங்கர மிஸ்டாகவும் ஒரு மாதிரி ஃபாகியாக, சில இடத்துல இருட்டாக இருந்துச்சு. சில இடத்துல வந்து விடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் ரோடு சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் ரோடு வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 4 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் பண்ணி தான் போகணுமே. இந்த ஜீப்பில் போகிற தனி வைப்பு, அதுவும் இந்த வைப்போடு சேர்த்து அந்த புல்லுக்கு நடுவில் இந்த ஜீப் போகும்போது ஒரு மாதிரி ட்ரிசில் ஆகிட்டே இருந்துச்சுங்க, பனித்துளியோட. சூப்பராக இருந்துச்சுங்க மிஸ்ட்டில் போகும்போது. அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப்பில் வந்து நம்ம மேலே கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. கீழேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு போர்டு இருக்குது. இதுதான் பாயிண்ட்டு, ஓகேவா? இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போக வேண்டியதான். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அருணமலை பீக்குன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஜீப் சஃபாரி கூப்பிட்டு வராங்க. ஐயோ மிஸ்ஸே பண்ணாதீங்க, பயங்கரமாக இருக்குது. 1800 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 2000 கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வரும்போது அந்த பைன் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க். வெளியில் வந்தோன்னே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள் மிஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அப்படியே பார்க்கும்போது ஒரு கேமரா லென்ஸ் எடுக்கும்போது கூட அந்த ஃபாகோட எஃபெக்ட் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. பார்க்க அவ்வளோ டென்சிட்டியாகவும் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இந்த பீக்குக்கு பார்த்தீங்கன்னா 9534 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாப் மேலே இருக்க அந்த டாப்பு ரொம்ப ஹைட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரில, ரொம்ப ஹைட்டு தான் நினைக்கிறேன். 9000 போது சரியான ஹைட்டு சி லெவல்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மேலே போய் அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் அந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. லிட்ரலி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறும் போதே அந்த ஒரு இது தெரியுதுங்க, வழி தெரில எந்த பக்கம் ஏறுறேன்ட்டு. ஏதோ ஒரு பக்கம் ஏறுவோம். ஐயோ ஆவா செம்மையாக இருக்கு கைஸ். மேலே ட்ரெக் பண்ணி போகிறதே செம்ம ஃபீலாக இருக்கும். ஐயோ கைஸ், சீரியஸாக கைஸ் ஒரு நல்ல ஒரு இதுதான். பாருங்க என் பேக்கில். ஐயோ ஜீப்பு தான் அங்கே நின்றும் போல். ஸோ அங்கே நின்று அது தெரியுதுங்களா, ஜீப்பு தான் அங்கே நின்றுடும். இந்த ஸ்லோப்பில் நிற்கிறோங்க. ஐயோ பாருங்க, குட்டி குழந்தையெல்லாம் கூட்டுறாங்களா. ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். செம்ம இதுவாக இருக்குது. அப்பா
இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு பூ பூத்துருக்கீங்களா. வாவ். பர்ஃபெக்ட்டுங்க, செமையாக இருக்குது கைஸ். அண்ட் வந்து இன்னொரு முன்னா மாதத்தில் ஒரு மலை ஏறி இறங்கினா போதும், உடம்புல எந்த ஒரு டிசீஸும் வராது. அது உண்மைதான். ஏன்னு கேட்டிங்களா, நம்ம லங்ஸு ஃபங்க்ஷனும் வந்து பயங்கரமாக இருக்கும், ப்ரீத்திங் சென்சிபிளும் பயங்கரமாக இருக்கும். ஸோ வருஷத்தில் ஒரு மலை ஏறி இறங்குறது மிகப்பெரிய டாஸ்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். வா ஏற 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 சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஐயோ சூப்பராக இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. 360 டிகிரி வியூ. ஐயோ கைஸ், இங்கே பாருங்க அட்டைப்பூச்சி பார்த்தீங்களா, ரத்தத்தை உறிஞ்சிருவானுங்க இவனுங்களாம். எவ்வளோ வசதிக்காம தெரியுதா? மாட்டினோம், கதை முடிஞ்சுது. கம்பல்சரி ஷூஸ் முக்கியம் போயில. ஐயோ செம்மையாக இருக்குது கைஸ். சன்ரைஸ் ஆக போகுது அந்த இடத்துல, கரெக்டாக சன்ரைஸ் ஆகும். சாண்டி ஏதோ பொருள் பாம்பு பார்த்துருக்கா, சத்தம் கேட்டுருக்குன்னு சொல்கிறா. சதுர வச்சு கீழே வரா. பயப்படா சாண்டி. செமையாக சருக்கும் இந்த இடம், பார்த்து உசாராக தான் இருந்தோம். அம்மா அப்பா ஓ ஐயோ மிஸ்ட் அப்படியே மூடிச்சு, ஒன்றுமே தெரில. ஐயோ அப்படியே ஏறுறேன் கைஸ் மேலே. சோபா ஐயோ வழுக்குது கைஸ், பார்த்து வரும்போது இங்கே. ஓகே நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போகணும். அது எடுத்து பாருங்க பீக்கு, அந்த பீக்கு தான் நம்ம போகிறோம். ஐயோ ரோடெல்லாம் ஒரு மாதிரி இவ்வளோ தான் இருக்குது. கமான் பை பாய், வெல்டன் மை பாய். வாட்ஸ் அ ஃபீலிங் ப்ரோ? ஃபீலிங்கா என்ன புகை மண்டபமாக இருக்குது. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஏன்னா ஒன்னா டிஸ்டன்ஸ்ல ஒன்றும் தெரியாதுங்க, அப்படி இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? சீரியஸாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். தங்கும்போது ஏதோ ஆடிச்சு, அதெல்லாம் இது பண்ண முடியுமா? ஹை ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், செம்ம அட்வென்ச்சரு. காலையில் வர்றதே வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவ்வளோ இருட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்டுக்குள்ளே ஏறி போகிறது பெரிய டாஸ்க்கு, அதுவுமே சூப்பராக தான் இருக்குது. நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன், நம்ம ஆள் மச்சான என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள் வேதா இது மாதிரி வரான், வேலா இது மாதிரி. அம்மா காதுக்கு இதெல்லாம் அடைக்குதுங்க. ஆனால் செம்ம இது தெரியுமா, மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் மேலே வந்துடுங்க. கம்பல்சரி வரும்போது ஷூ போட்டுவாங்க. அட்டைப்பூச்சி இருக்கீங்க, நானே பார்த்தேன், உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அட்டைப்பூச்சி. அப்புறம் அப்பா இன்னும் 10 ஃபீட்டுங்க ஏற்றோம் மேலே. அப்பா ஐயோ வந்துட்டோம் கைஸ். ஆனால் 5 காது அடிக்குது தெரியுதா? லெஃப்ட் காது எனக்கு கேட்கவே இல்லை. இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆமாம்
ஐயோ அவ்வளோதான் இதாங்க பாயிண்ட்டு. ஃபைனலி வி டிட் இட்டுங்க. அம்மா அப்பா கைஸ் அல்டிமேட்டு கைஸ். அப்பா சுற்றி ஒன்றுமே தெரில பாருங்க, ஃபுல் மிஸ்ட்டு. ஐயோ அந்த ஓரத்துலேருந்து இந்த சன்ரைஸ் பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்ததோ சன்ரைஸ் இல்லை, மிஸ்ட்டு கைஸ். ஐயோ பாருங்க சுற்றி அந்த இடம்லாம் வந்து அப்படியே மறையுது. செம்மையாக இருக்குது அந்த சைட் சீனரிஸ். பட் ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது, மிஸ்ட் இருக்குது. அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையோ நீங்கள் யாரோடய வந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ட்ரெக் பண்ணிங்கன்னா சும்மா சரியான உங்களுக்கு ஸ்பாட் இது. என்ஜாய் பண்ணலாம். அட்வென்ச்சருக்கு அளவே இல்லை பிகில் அந்த மாதிரி இருக்குது. மேலே ஏறும் போது எப்பா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்படி வருது ஸ்பாகு, இப்படி போகுது, இன்னொரு மிஸ்ட் வருது, திருப்பி எல்லாம் கலையுது, திருப்பி ஏறும். பார்த்தீங்கன்னா சன் ரைஸ் ஆகிட்டு இருக்கு அங்கே பாருங்க. ஐயோ மச்சா சேரா டீக்கு சீக்கிரம் செமையாக இருக்குங்க, செமையாக இருக்குது சீரியஸாக. கிட்டத்தட்ட 9534 அடி உயரத்துலேருந்து சன்ரைஸை பார்க்குறோம். பா செமையாக இருக்கு. இங்கே வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செம ஒர்த்துங்க. 1 hourமே ஒரு கோல்டன் ஹவர்ஸ் மாதிரி போச்சு. அண்ட் வந்து நான் என் ஃப்ரெண்டோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஹவ் ஃபீல் ப்ரோ? வீடியோவில் பார்ப்பீங்க இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ ஒரு மிஸ்ட்டு, வியூவு, மவுண்டெயின்ஸு, இதுனா போதுங்க, நேச்சர் போதுங்க. பார்த்தீங்களா, கடைசியில் மனுஷன் எங்கே போனாலும் அவனுக்கு வாழவே பிடிக்கலடா அப்படின்னு நினைக்கும் போது நேச்சரோட ஒன்று நினைச்சுருங்க. அந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது, எனக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். கைஸ் சீரியஸாக கைஸ் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட. அதே மாதிரி நீங்கள் வந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வந்து இதை விட சூப்பராக அட்வென்ச்சராக ட்ரெக்கிங் பார்க்குறோம். அண்ட் ஒன் மோர் திங், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். மறந்துடாதீங்க. என்றைக்குமே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் நாம இன்னர் பீஸோட பார்த்துட்டோம்னா அவசரமாக இருக்கும். Love you so much guys. New thinking, new possibilities. Wherever you go, spread love only guys. Ayyo. 1, 2, 3. Woo!